Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்ததாமே நீ செய்த அருமையான காரியங்களை கர்த்தர் நாமத்திற்கும் வசனத்திற்கும் சாட்சியாக சொல்லி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பு, இயேசுவின் அன்பு, அன்பு நேசரின் அன்பு, அன்பு இயேசுவின் அன்பு, அன்பு நேசரின் அன்பு, சகலமும் தாங்கிடும் அன்பு, சகலமும் சகித்திடும் அன்பு, சகலமும் தாங்கிடும் அன்பு, சகலமும் சகித்திடும் அன்பு, தன்னை என்றும் புகழாது தன்னலமாயிருக்காது, அதுவே இயேசுவின் அன்பு. தன்னை என்றும் புகழாது தன்னலமாயிருக்காது, அதுவே இயேசுவின் அன்பு. அன்பு இயேசுவின் அன்பு, அன்பு நேசரின் அன்பு, அன்பு இயேசுவின் அன்பு, அன்பு நேசரின் அன்பு. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதலாம் நிருபம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும் என்று எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்வில் நமது கண்களுக்கு முன்பாக நமது கர்த்தர் இயற்கைக்கு நெஞ்சின செய்கின்ற அற்புதங்களை நாம் பார்க்கும் பொழுது அதை விசுவாசிப்பதும் அவர் இருக்கிறார் என்று நம்புவதும் பெரிய காரியம் அல்லவே. ஏனெனில் நமது கண்கள் தான் கண்டுதானே அதை விசுவாசிக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் தாங்கவும் சகிக்கவும் மனிதரின் அன்பால் முடியாது. அதற்கு தெய்வ அன்பு வேண்டும். இன்றைக்கும் ஊழியர்கள் கூட வரங்களை குறித்த வாஞ்சை இருக்கிற அளவிற்கு அவரிடத்திலே கனிகளை குறித்த வாஞ்சை இருக்கிறதை பார்க்க முடிவதில்லை. அதாவது தேவ அன்பில் நிரம்பி வாழுகிற வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று உபவாசிப்பவர்களும் ஜெபிப்பவர்களும் இன்றைக்கு உண்மையிலேயே மிக குறைவு. அதற்கு பதிலாக ஊழியத்திலே எழும்பி கர்த்தரை போல பிரகாசிக்க வேண்டும் என்று கேட்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இது பெருமையின் வெளிப்பாடு, அன்பின் வெளிப்பாடு அல்ல. ஏனென்றால் வரங்கள் நம்மை மற்றவர்களது கண்களுக்கு முன்பு உயர்த்தி காண்பிக்கும். உண்மைதானே? தேவனால் என்ன லாபம் என்று கேட்கிறீர்களா? யார் நம்மை அறிந்து கொள்ளப் போகிறார்கள் என்று கேட்கிறீர்களா? லாப நஷ்டம் பார்த்து வாழ்வது ஆவிக்குரிய வாழ்வு அல்ல, அது வியாபாரம். இதை தேவன் விரும்புவதில்லை. இந்த வசனத்தை நான் கண்டு ஆச்சரியப்பட்ட நான் சந்தித்த ஒரு புறஜாதி மகளிடம் நிரம்பி வழிந்த தேவன்பை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, ஆரம்ப நாட்களிலே மருத்துவமனை ஊழியங்களுக்கு நிறைய எல்லா மருத்துவமனைகளிலும் ஏறக்குறைய சென்னையில் இருக்கிற நிறைய மருத்துவமனைகளுக்கு சென்று நான் ஊழியம் செய்து கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அநேக அற்புதங்கள் கர்த்தர் செய்கிறதை நான் கண்டிருப்பேன். அப்படியாக ஆரம்ப நாட்களிலே எய்ட்ஸ் பேஷண்ட்ஸ் மத்தியிலே குரோம்பேட்டையில் இருக்கிற அந்த ஆஸ்பத்திரிக்கு ஊழியத்துக்காக நான் கடந்து போயிருந்தேன். அப்போ ஒரு சிலர், அதாவது ரொம்ப முத்தின வியாதியில் இருப்பவர்களை கொண்டு வந்து வெளியே படுக்க வச்சிருவாங்க. அதாவது ரொம்ப வாசனைலாம் வரும் அவங்க சரீரத்தை. அப்படி ஒரு மனுஷனை கொண்டு வந்து படுக்க வைத்திருந்தாங்க வாசலிலே ஒரு கட்டில் போட்டு.
அவர்கிட்ட என்னென்ன பேர் கேட்டால் அவருக்கு பேசுறது கூட சொல்ல தெரியல. அவர் மேலே பயங்கரமான வாசனை. அந்த நேரத்தில் ஒரு சகோதரி ஓடி வந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன், இவர் யாருமா அவர் அப்படின்னு. என்னுடைய புருஷன் தாங்க, இவர் பெயர் முருகன், என்னுடைய பெயர் வள்ளி அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்காரு? ஐயா அவ்வளோதான், ரொம்ப கஷ்டம், காப்பாற்ற முடியாதுன்னு சொல்ல நான் தான் உள்ளே வைக்காமல் தூக்கி வெளியே வச்சுட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது, வெளியே வச்சுருக்குறோம், பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் யார் அப்படின்னு என்ன கேட்டாங்க. கையில் பைபிள் வச்சுருக்கீங்களே, யார் ஐயா நீங்கள்? நான் சொன்னேன், ஜெபம் பண்ண வந்திருக்குமா. ஐயா அந்த மாதிரி ஜெபம் பண்ண அற்புதம்லாம் நடக்குமா? நாங்கள் ஆண்டவர் இறந்து போனவங்களே எழுப்பியிருக்கிறாருமா, அதனால் ஒரு பெரிய காரியம் கிடையாது, அதனால் நீங்கள் நம்பினா காரியத்தை செய்யலாம். சரி, நீங்கள் அவர் கூட இருக்கிறீங்களே மனைவியா, உங்களுடைய உடல்நிலையுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டேன். அவங்க சிரிச்சுக்கிட்டே என்னை பார்த்து சொன்னாங்க, எனக்கும் அந்த வியாதி இருக்குது தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அம்மா, அப்போ ஒன்று செய்யலாம், அவரோட ரொம்ப மோசமான ஸ்டேஜில் நீங்கள் இல்லை, அதனால் முதல்ல நான் உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா என்னை பார்த்து சொன்னாங்க, ஐயா ஆம்பளை தான் ஐயா வீட்டுக்கு முக்கியம், அவர் இருந்தாருன்னா தான் சம்பாதிச்சு போட்டு பிள்ளைகளெல்லாம் வளர்க்குறதுக்கு, நான் பொம்பளை, நான் இருந்து ஒன்று ஆக போகிறது இல்லை, எனக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுறத விட்டுட்டு பேசாமல் இந்த வியாதி அவர் எனக்கு கொடுத்துருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு புருஷனாச்சு, இவரை எப்படி நான் விட்டுட முடியும், அதனால் முதல்ல அவருக்கு ஜெபம் பண்ணி அவரை சுகமாக்கிடுங்கய்யா, அவரை சுகமாக்கிட்டு நான் செத்து போனாலும் பரவாயில்ல, என்னை தூக்கி போட்டுடலாம், அவர் இருந்து பிள்ளைகளை காப்பாற்றுவார்னு சொன்ன போது எனக்கு கண்கள் ஆச்சரியமாக இருந்து எனக்கு அவங்கள பார்க்குறதுக்கு. நான் சொன்னேன், இல்லைம்மா அவருக்கு நான் ஜெபம் பண்ண தான் போகிறேன், ஆனால் முதல்ல நீங்கள் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னால், நான் முக்கியம் இல்லை, எனக்கு அவர் தான் முக்கியம், வியாதி என்னமோ அவர் மூலமாக தான் எனக்கு வந்தது, அப்படி வந்திருந்தாலும் பரவாயில்ல, அவருக்கு முதல்ல சுகமாக்கிடுங்க, அதனாலே எனக்கு போதும்னு கேட்குறீங்களே பார்க்கும்போது உண்மையாகவே இதுதான் ஆண்டவருடைய அன்பு. தன்னை விட அவரை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறது பெரிய காரியம். சரி, அவருக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு முதல்ல கையை வச்சு அவருக்காக ஜெபிச்சு முடிச்சுட்டு அந்த மாதிரி சந்தோஷமாக இப்போ எனக்கு ஜெபம் பண்ணுங்கய்யா அப்படின்னு சொன்னாங்க. பிற்பாடு அந்த அம்மாவுக்கு ஜெபத்தை முடிச்சுட்டு அதன் பிற்பாடு நான் வந்துட்டேன். அநேக என்னுடைய பிரசங்கங்களில் இந்த தேவன்பை குறித்து நான் பேச ஆரம்பித்தேன். ஏனென்றால் இன்றைக்கு சம்பளம் கொஞ்சம் குறைவாக கணவன்மாரங்க கொடுத்துட்டாலே வீட்டில் பெரிய கூச்சலும் கூப்பாடுமாய் நடந்து கொண்டிருக்குது. ஆனால் அந்த தேவனை அறியாத ஒரு இந்து சகோதரிய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது அவங்களுக்குள்ள எவ்வளவாக அந்த கணவன் மீது ஒரு அன்பு, அதாவது தனக்கு வியாதியே அந்த மனுஷன் மூலமாக தான் வந்திருக்குதுன்னு தெரிஞ்சாலும் கூட முதல்ல என்ன காப்பாற்றுங்கய்யா அப்படின்னு சொல்லாமல் அவரை காப்பாற்றுங்க, அப்புறம் என்னப்பா காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த சகிக்கிற அன்பை பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு நான் அதிகமாக நன்றி சொன்னேன். எனக்கு அருமையார்களே, நம்மளாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த அன்பு நமக்குள்ளே வேண்டும். இப்படி வாழ்கிற, சகித்து வாழ்கிற, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு வாழ்கிற இந்த அன்பு நமக்குள்ளே வேண்டும். கர்த்தரிடத்தை கேட்போம், நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கருமையான விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய தேவ அன்பை இன்றைக்கும் உம்மை அறியாத ஜனங்களுக்குள்ளே கூட நாங்கள் காண கர்த்தர் கிருபை செய்கிறீரே, உமக்கு நன்றி ராஜா. உம்மை அறிந்த நாங்கள் வரங்களை கேட்டுக்கொண்டு இருக்காதபடி கனிகளை கேட்டுக்கொண்டு எல்லாரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற அந்த அன்பை எங்களுக்கு தந்து கர்த்தர்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, தொடர்ந்து எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.